எல்லை மாநிலங்களின் முதலமைச்சர்கள், டிஜிபிக்கள், தலைமை செயலாளர்களுடன் மத்திய அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க காவ்யா செய்தியாளர் காவ்யா இணைப்பில் உள்ளார். வணக்கம் காவ்யா, உங்க விவரங்களை பதிவு செய்யும். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்ற சூழலானது நீடித்து வரும் நிலையில் தற்போது எல்லை மாநிலங்களுடன் எல்லை மாநில முதலமைச்சர்கள் மற்றும் டிஜிபி உள்ளிட்டோருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா முக்கிய ஆலோசனையில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நேற்று நள்ளிரவில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தொடர்ந்து இந்தியாவானது தாக்குதல் நடத்தியது. பயங்கரவாதிகள் இருந்த இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இந்தியா தெரிவித்திருந்த நிலையில் இதில் 70 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக மத்திய அரசு விளக்கமளித்தது. தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவமோ அல்லது மக்களோ பாதிக்கப்படவில்லை எனவும் மத்திய அரசு தகவல் தெரிவித்திருந்தது. இதனை முற்றிலும் பாகிஸ்தான் மறுத்த நிலையில் தொடர்ந்து மசூதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்திய காட்சிகளும் வெளியாகியிருந்தது. தொடர்ந்து பதற்றமான சூழல் நீடித்து வரும் இந்த நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் முன்னதாக நடந்தது. அப்போது ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மத்திய அமைச்சர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி விளக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்புடன் டெல்லியில் நாளை அனைத்து கட்சி கூட்டமும் நடைபெற இருக்கிறது. இதனிடையே டெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக விளக்கமளித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த பாதிப்புகள் தொடர்பாகவும் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை இல்லை என்ற போதும் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்திருந்தார். இருப்பினும் இந்தியாவுடனான பதற்றங்களை தணிக்க தயாராக இருப்பதாகவும் பாகிஸ்தான் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து தற்போது எல்லை மாநில முதலமைச்சர்கள் மற்றும் டிஜிபிகளுடன் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், சிக்கிம், மேற்கு வங்கம் மற்றும் லடாக் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள், டிஜிபிக்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தொடர்ந்து எல்லைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர் அப்போது ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.